அயோத்தி ராமர் கோவில் அமைந்துள்ள பைசாபாத் தொகுதியை தொடர்ந்து 3வது முறையாக கைப்பற்ற பாஜக துடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அங்கு பாஜகவின் வெற்றி கேள்விக்குறியாக இருப்பது குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. நித்தமும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கும் ராமநாமம் அயோத்தி ராமர் கோயில் அமைந்துள்ள பைசாபாத் தொகுதியில் பாஜகவின் வெற்றிக்கு கை கொடுக்குமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இத்தனைக்கும் கடந்த 2014 மற்றும் 2019 ஆண்டுகளில் இருமுறை பைசாபாத் தொகுதியின் எம்பியாக தொடர்ந்த லல்லு சிங்கை தான் மீண்டும் களமிறக்கியுள்ளது பாஜக. ஆனால் அவரை எதிர்த்து பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவரும் அயோத்தி மாவட்டத்திற்கு உட்பட்ட மில்கிப்பூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான அவதேஷ் பிரசாத்தை நிறுத்தியுள்ளார் அகிலேஷ் யாதவ். சமாஜ்வாதி கட்சியின் இந்த வேட்பாளர் தேர்வு தேர்தல் களத்தை சூடுபிடிக்க வைத்துள்ளது. பைசாபாத் தொகுதியில் அதிகபட்சமாக பட்டியலின வாக்காளர்கள் 26% பேர் உள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய வாக்காளர்கள் 14%, யாதவ் சமூகத்தினர் மற்றும் குர்மி சமூகத்தினர் தலா 12% உள்ளனர். பிராமணர்கள் 12%, ராஜபுத்திரர்கள் 6% மற்றும் வைசிய வாக்காளர்கள் 4%, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த 12% வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இம்முறை யாதவ் மற்றும் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி கொண்ட சமாஜ்வாதி கட்சி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்திருப்பதால் காங்கிரசின் வாக்குகளும் செல்வாக்கு மிகுந்த பட்டியலின தலைவரை முன்னிறுத்தியிருப்பதால் பட்டியலின மக்களின் வாக்குகளும் அக்கட்சிக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் IPS அதிகாரியும் 3 முறை பைசாபாத் தொகுதியின் எம்பியாக இருந்த மித்ராசன் யாதவின் மகனான அரவிந்த் சிங் களமிறக்கப்பட்டுள்ளார். மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த சச்சிதானந்த பாண்டே நிறுத்தப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரும் யாதவ் மற்றும் உயர் சாதியினரின் வாக்குகளை ஒருபுறம் பிரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2014 2,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற லல்லு சிங் 2019 வெறும் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெல்ல முடிந்தது. இதற்கு காரணம் அப்போது பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து அந்த தேர்தலை சந்தித்திருந்தது சமாஜ்வாதி கட்சி. இம்முறை பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கூட்டணி அமைக்காவிட்டாலும் 2022 சட்டமன்ற தேர்தலின் போது சமாஜ்வாதி கட்சியை விட்டு வெளியேறிய தலைவர்கள் பலரும் மீண்டும் சமாஜ்வாதியில் வந்து இணைந்திருப்பது அக்கட்சிக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. இதனால் இந்த முறை பாஜகவின் வெற்றி பைசாபாத் தொகுதியில் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.